என் இந்திய மக்களுக்கும் என் உயிர் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் எம்பி தேர்தலில் நாமினேஷன் பண்ணியிருந்தேங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. இது தற்செயலாக பண்ணாங்களா இல்லை சில கூட்டம் பிளான் பண்ணி என்னை டார்கெட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. எப்படியோ என்னோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்க அரசியல் நிற்கலை. அவங்க ஆதரவு ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு நபர்களுக்கோ கொடுத்துட்டு வராங்க. அதே போல் என்னோட ஆதரவும் யூத் பாலிட்டிக்ஸ் தாங்க, யங் ஜெனரேஷன் பீப்புளுக்கு தான். நான் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தேன் இந்தியா ஃபுல்லாக ஒரு யூத் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுவேன்ட்டு. அதுக்காக இப்போ ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுதுங்க, எம்பி எலெக்ஷன். அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை ஒன்று சேர்த்துருக்காங்க. 40 தொகுதி இருக்குங்க தமிழ்நாட்டில். அந்த 40 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலே இருக்கிற இளைஞர் ஒருத்தர் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி நினச்சிருக்கேங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. மக்களே, எந்தெந்த தொகுதியெல்லாம் இளைஞர்கள் போட்டி போடுறாங்கன்னு பார்த்துக்கலாமா? 40 தொகுதிகள் இருக்குங்க. 40 தொகுதிகளும் இளைஞர்கள் போட்டி போடுறாங்க. ஸோ யங் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அவங்கள பற்றி பார்த்துடலாமா? தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி சிவனேஸ்வரன், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாண்டியராஜன், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மணி, அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி விநாயகம், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தமிழ்வந்தன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி பூங்குடி அருண்குமார், ஆரணி நாடாளுமன்ற தொகுதி கணேஷ், மதுரை நாடாளுமன்ற தொகுதி சங்கரபாண்டியன், சென்னை நார்த் விநாயகமூர்த்தி, சென்னை சவுத் அசாருதீன், திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதி சிவசங்கர், அண்டு சென்னை சென்ட்ரல் நாடாளுமன்ற தொகுதி பார்த்தசாரதி, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மணி, திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ராஜ்குமார், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாண்டியராஜன், ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி பிரவீன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வெங்கடேஷன், வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அஃப்ராஸ், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பிரபு சி, அண்டு சேலம் நாடாளுமன்ற தொகுதி பாலாஜி, நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி தீபன் சக்கரவர்த்தி, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி கோபாலகிருஷ்ணன், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேலுச்சாமி, நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி விஜயகுமார், அண்டு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி தினேஷ், பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி கார்த்திகேயன், கரூர் நாடாளுமன்ற தொகுதி நரேந்திரகுமார், அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி செல்வராஜ், அண்டு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அருண் நேரு, நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி விஜயராகவன், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி அர்ஜுன், சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கார்த்திகை ராஜன், தேனி நாடாளுமன்ற தொகுதி அஜித்குமார், ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி முத்துக்குமார், தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ராஜசேகர், விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி செல்வி, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி செல்வக்கண்ணன், கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி சதீஷ் பாபு, அண்டு அப்புறம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி ராஜசேகர், அதுக்கப்புறம் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி சதீஷ்குமார். ஸோ ஃபைனலாக 40 தொகுதியில் இளைஞர்கள் போட்டி போடுறாங்க. இந்த 40 தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் ஆக்மார் முத்திரை குத்துன நல்லவங்க நான் சொல்லலைங்க. அவங்களுக்கு ஓட்டலிங்க நான் சொல்லவே இல்லை. இவங்களில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. உங்கள் தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவங்களுடைய செயல்கள் என்ன, அவங்களோட எண்ணங்கள் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தொகுதியில் நிற்கிற இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், யங் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். அவங்க நம்ம தொகுதியில் நிற்கிறாங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களா இல்லையா, உங்களை கவர்றாங்களா இல்லையா, தொகுதி பிரச்சனைக்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களா இல்லையா, ஏதோ அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த இளைஞர்களுக்கு வாக்களிங்க. பிடிக்கலையா, உங்களுக்கு ஃபேவரட் தலைவனை பார்த்து ஓட்டு போடுங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேங்க. சில கூட்டங்கள் சொல்லலாம், ஏன்பா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் விட்டுட்டு இளைஞர்கள் கூட்டம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க, என்னென்ன உதவி செஞ்சுருக்காங்க தெரியுமா, இளைஞர்கள் என்னப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேங்க. ஏங்க தலைவன் என்ன என்னங்க? தலைவன் என்ன நான் கேட்குறேன். தலைவன் என்ன? இப்போ கஷ்டம் வருது, அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவினாலோ, இல்லை காய்கறிகள் கொடுத்து உதவினாலோ, இல்லை அரிசி பருப்பு கொடுத்து உதவினாலோ, இல்லை வேற ஏதாவது உடுத்த உடை அதெல்லாம் கொடுத்து உதவினாலோ, இல்லை
இது ஏதாவது உதவி பண்ணால் அவங்கள தலைவன் ஆக்கிடுவீங்களா? நான் தெரியாமல் கேட்குறேன். அவங்கள தலைவன் ஆக்கிடுவீங்களா? இப்போ கோவிலில் பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு காசு போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, துணி கொடுக்குறாங்க, அவங்கள தலைவன் சொல்லிடுவீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. தலைவன்னா என்ன? நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது காசு கொடுத்து உதவி பண்ணாம அந்த கஷ்டமே வராம தடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தலைவன். இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன மாற்றம் கொண்டு வரலாம், என்ன ஐடியாலஜி கொண்டு வரலாம், பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றான் தெரியுமா, அவன் தலைவன். அப்பேற்பட்ட தலைவனுக்கான தகுதி இளைஞர்கள் கூட்டம் கிட்ட இருக்கு. ஸோ நல்ல தலைவனா பார்த்து தேர்ந்தெடுங்க. அவங்க அதிகமாக விளம்பரப்படுத்த மாட்டாங்க, நீங்க தேடி கண்டுபிடிச்சி வாக்களிங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இளைஞர்கள் கூட்டத்துக்கு, இளைஞர்கள் யூத் பாலிடிக்ஸ்க்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இப்போ ஷாப்பிங் மால் இருக்கு, அதுல பல கதவுகள் இருக்குங்க. திடீரென்று தீப்பிடிக்குது, நீங்க அந்த கதவு நோக்கி வரீங்க தப்பிக்கிறதுக்கு, ஆனா அங்கேயும் ஆபத்து, இங்கேயும் ஆபத்து, எங்கேயும் எல்லா இடத்துலயும் ஆபத்து. நீங்க உங்களுக்கு பயம் ஏற்படுது, பதட்டம் ஏற்படுது. அந்த சமயத்துல உங்களுக்கு நீங்க தப்பிக்கிற ஒரே வழி எமர்ஜென்சி எக்ஸிட் டோர். ஸோ அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பா உங்களுக்கு வெளியே நகர்த்தி செல்லும். அந்த எமர்ஜென்சி டோர் தாங்க யூத் பாலிடிக்ஸ். அது சேஃப் ஜோனுங்க. இப்போ நீங்க ஓட்டு போடும்போது இப்போ 100% இந்த தலைவர் தான் ஓட்டு போடுவீங்கன்னா கட்டாயம் அந்த தலைவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. இல்ல நீங்க ஓட்டு போடும்போது அந்த நொடி அந்த நிமிஷம் உங்களுக்கு பயமோ பதட்டமோ இல்ல எல்லா தலைவர்கள் மீது பயமோ எல்லா கட்சி வெறுப்போ அந்த மாதிரி ஏற்படும் போது உங்களுக்கு தைரியமா துணை நிற்கிறது யூத் பாலிடிக்ஸுங்க. நம்பி வாக்களிங்க. யூத் பாலிடிக்ஸ்க்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. யூத் பாலிடிக்ஸ் உங்களுக்கு சேஃப் ஜோனுங்க. உங்களை நல்லபடியா வழி நடத்தி செல்லும். உங்களுக்கு எப்பயுமே பாதுகாப்பாக இருக்கும். ஸோ vote ஃபார் யூத் பாலிடிக்ஸ், சப்போர்ட் யூத் பாலிடிக்ஸ். புரியுதுங்களாங்க? அதுக்கப்புறம் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், எல்லா கலெக்டர்களுக்கும், சார் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை தடுக்கிறதோ ரிஜெக்ட் பண்றதோ பெரிய விஷயம் இல்லை. அரசியல் தலைவர்கள் மக்கள் கிட்ட பணம் கொடுக்குறாங்க, முதல்ல தடுத்து நிறுத்துங்க, தைரியம் இருந்தா. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்றதோ தடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா முழுக்க ஒரு யூத் நெட்வொர்க்கை நான் கிரியேட் பண்ண போறேங்க. முதல் கட்டமா இப்ப தமிழ்நாட்டில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டமா தேர்தல் நடக்கும் தெரியுமா இந்தியாவில். எல்லா இளைஞர்களும் இந்தியா தொகுதி எல்லா தொகுதியிலும் நிற்கிற இளைஞர்களை நான் ஒன்று சேர்க்கிறேங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நான் நாமினேஷன் பண்ணுங்க. நாமினேஷன் பண்ணி உங்க நாமினேஷன் அசெப்ட் பண்ணி நீங்க உங்க தேர்தலில் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களை குரூப்ல சேர்ப்பேங்க. ஸோ எவ்ரி யங்ஸ்டர்ஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஜாயின் அவர் குரூப். ஓகே, இந்த குரூப்பை கிரியேட் பண்ண நோக்கமே யங் ஜெனரேஷன் பீப்புளை இணைக்கணும், யூத் பாலிடிக்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிங்க. நிறைய மீடியாக்கள், நிறைய பத்திரிகைகள் உண்மை விஷயங்களை மறைச்சிடுறாங்க சில அரசியல் காரணமாக. ஸோ அது இந்த குரூப் மூலயமா அந்த உண்மையான விஷயங்களை கொண்டு வரலாம். அதுக்காக ஒன்று. நாட்டில் நடக்கிற பிரச்சனை, லோக்கல் இஷ்யூலேருந்து நேஷனல் இஷ்யூ எல்லாம் இந்த குரூப்பில் மென்ஷன் பண்ணி இதுக்கு நாங்கள் எப்படி ஒரு சொல்யூஷனை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த குரூப்பில் எல்லா கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. இதில் அவங்களோட சஜஷன் கேட்டு அவங்களோட டிஸ்கஷன் பண்ணி இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு முடிவை நாங்கள் கொண்டு வருவோம். நம்புங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நாங்கள் இருக்கோம். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்கள். என்னோட நம்பரை நான் சொல்கிறேன், 9042193639. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்களோட லீடர் சால்வ் பண்ண முடியலையா, உங்களோட கவர்மெண்ட் ஆஃபீஸர் சால்வ் பண்ண முடியலையா, உங்களை ஏதோ சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் குரூப்பில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணுறோம். நம்புங்க, எங்களை நம்புறவங்களை கேட்க மாட்டோம். ஓகே, இந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணதால உனக்கு என்ன பயன், என்ன லாபம் அப்படின்னு சில பேர் என்ன கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம முதுமை காலத்தில், நம்ம இளமை காலத்தை திரும்பி பார்க்கும்போது, நம்ம இளமை காலத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி எடுத்தோம் அப்படின்னு அந்த ஃபீல் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு போதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஃபைனலாக அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு சில சொல்லிக்கிறேங்க. அரசியல்வாதிகளே, நீங்கள் எவ்வளோ பெரிய நாட்டோட தலைவனாக கூட இருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய
வாரிசு அரசியல்வாதியாக கூட இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் கட்சி தலைவராக கூட இருங்க, எவ்வளவு பெரிய ஜாதி சங்க தலைவராக கூட இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய கிரிமினலா கூட இருங்க, எவ்வளவு பெரிய ரவுடியா கூட இருங்க, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா கூட இருங்க, யாரா கூட இருங்க, இளைய சமுதாயம் உங்களை எதிர்க்குங்க, போட்டி போட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்ப எங்க ஜெனரேஷன் வந்து போட்டி போடுறோம், நாளைக்கு வேற ஜெனரேஷன் இளைஞர்கள் போட்டி போடுவாங்க. உங்களை எதிர்த்து போட்டி போட்டுட்டே இருப்போம், மக்கள் மனசு மாறும் வர. அதனால எங்களை எதிர்த்து யாருமே இல்லை அப்படின்னு தென்னாவட்டெல்லாம் சுத்தாங்க. இளைய சமுதாயம் உங்களை எதிர்த்து கொண்டே இருப்போம், போராடிட்டே இருப்போங்க. ஒரு நாள் இளைய சமுதாயம் வெற்றி அடையும். அது நீங்க கண்ணால பார்ப்பீங்க, பார்க்க வைப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் மக்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லித்தர விரும்புகிறேன். யூத் பசங்களுக்கு நாம ஏன் கூட்டு போகணும் அப்படின்ட்டு சீப்பா மட்டும் நினைக்காதீங்க. இப்போ உங்க தொகுதியில் ஒரு இண்டிபெண்டன்ட் கேட்டகரிஸ் யங்ஸ்டர் ஒருத்தர் நிற்கிறாரு, அவருக்கு நிறைய மக்கள் ஓட்டு போடுறாங்க. இதை பார்த்து இளைஞர்கள் அவருக்கு எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்தவித இதுவும் இல்லாமல் நான் தன்னோட சொந்த முயற்சியில நல்ல விஷயமே பண்ணி நல்லதே நல்ல விஷயங்களா சிந்திச்சு நல்ல விஷயங்களா செயல்பட்டு இது மாதிரி மக்களெல்லாம் கவர்ந்து ஓட்டு வாங்கியிருக்காரு. இது மாதிரி நாமளும் நல்லதே பண்ணி நல்லதே சிந்திச்சு இது பண்ணால் மக்கள் நமக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி உங்கள் வீட்டு பையனாவோ, உங்கள் வீட்டு பொண்ணாவோ, உங்கள் வீட்டு பேரனாவோ, உங்கள் வீட்டு பேத்தியாவோ, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு நபரோ, உங்கள் கோவொர்க்கர்ஸோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நம்பிக்கையோடு அரசியலுக்கு வருவாங்க, வெல்லுவாங்க. ஸோ எதிர்கால சந்ததிகளுக்கு நீங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறதும் பயத்தை கொடுக்குறதும் உங்ககிட்ட தாங்க இருக்கு. ஸோ நல்லவங்களா பார்த்து சூஸ் பண்ணுங்க, ஓட்டு போடுங்க. வெற்றி நமக்கே. இளைய சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முன்னால போக நினைக்கிற எங்களை பின்னால தள்ள நினைச்சாலும் தன்னால சாதிக்கணும்னு நினைக்கிற எங்க கனவுகளை நீங்க அழிச்சாலும் விலகு நான் விலகு திரும்ப சும்மா எழுந்து வந்து நிப்போண்டா. கொச்சல் புத்தாக்க காது மேல 2 வைப்போண்டா. சம்பவம் மண்டபத்திரன கொஞ்ச நாளா கொஞ்சம் கூலாகி இருக்கிற கோபத்தை ஏத்தாத கோளாறு கொடுக்காத எரிமலை கொலை பண்ணி ரைஸுக்கு ஊத்தாத ஒரு இல போல புரிஞ்சு கெடுக்கிட்டு வசரிஞ்சு எரிஞ்சிடுவ பிறகு அடிப்படையில் இந்த எடிபடிக்கலாம் இனி விழிமணிகள் கம்முனு இருந்தன சீண்டி பார்த்த மோசமுகளை என்னைய தோண்டி பார்த்த இனி அனுபவிப்பேன். இந்த பொடிய உங்களை சதறடிப்பேன். ரெடியா புடிடா வந்து புடிடா fans brother this my family for life. These ain't gangs brother I got armies by my side. I got haters everywhere but I don't care about that. I got friends who hold my back, man I'm coming with my back. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்தியா ஃபுல்லாக ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்ப்பீங்க. நான் ஃபைனலாக ஒரு வீடியோ போடுவேன், அது இங்கிலீஷ் ஸ்பீச்சாக இருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லா யூத்தையும் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி உங்கள் முன்னாடி நான் காட்டுறேங்க. இது சேலஞ்சுங்க. இளைய சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். Thank you.